சிறுபான்மையாக உள்ள முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவதும் அதனை சிறப்புற நடத்துவதும் அதில் நமது சகோதர சமுதாயங்களை சார்ந்த பெருமக்களையெல்லாம் அழைத்து பங்கு பெறச் செய்வதும் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய அருமையான பண்பாடு. இது வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு கிடையாது. வடநாட்டிலே கூட இது மாதிரியான ஒரு பண்பாட்டை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை இந்த நாட்டில் வாழ்ந்த பெரியார், பேரரை அண்ணா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இங்கு வாழ்ந்த கண்ணியத்திற்குரிய காயிதமில்லத் போன்ற தலைவர்கள் இதற்கான வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில் பிறழாமல் அந்த வழியை போற்றி பின்பற்றி வரக்கூடிய விழாவாக இது சிறப்பாக அமைந்திருக்கிறது. தம்பி பஷீர் அகமது அவர்கள் இதற்கு எல்லா வகையிலும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். முஸ்லிம் லீகினுடைய முன்னணி தலைவர்கள் இதற்காக எல்லா ஒத்துழைப்புகளை நல்கிக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள், புரவலர்கள் இந்த பள்ளி உருவாக தங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். உமரப்பா ஒன்று சொன்னார், தர்மமே பொருளென தவத்தின் மேற்செல்லும் நன்மனத்தவர்க்கு ஒரு நாளும் தீங்கனும் உண்மை வந்து அடைந்திடாது என்ன பூவினில் முன்மறை தேர்ந்தவர் மொழிந்த வாய்மையே என்று மாறாப்புகழ் கொண்ட சீரா புராணத்தில் உமரப்பா பாடியிருக்கிறார். ஆக பொருளை செலவிடுவது ஒரு தவமாக கருதி நல்ல காரியங்களுக்காக அதனை செய்கிற பொழுது அதனாலே சமுதாயமும் கொடுத்தவரும் கொடுக்க பெற்றவரும் சிறப்பு பெறுவார்கள் என்பதை அதன் மூலமாக நாம் தெரிகிறோம். இந்த பள்ளிவாசி உருவாக்க இந்த நன்மையை செய்த அனைவருக்கும் இறைவனுடைய பேரொரு நிச்சயமாக நிரம்ப கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. பள்ளிவாசல் என்பது இறைவன் குடியிருக்கிற இடம் கிடையாது, இறைவனை வணங்கக்கூடிய இடம். உலகத்திலேயே முதலில் ஆரம்பிக்கப்பட்ட கட்டப்பட்ட பள்ளிவாசல் மக்காவிலே உள்ள காபத்துல்லா என்கிற பள்ளிவாசல். அதனாலேதான் எல்லா பள்ளிவாசல்களும் அந்த மக்காவிலே உள்ள காபத்துல்லா என்கிற பள்ளிவாசலை அந்த திசையை நோக்கி கட்டப்படுகிறது. இது மேற்கு திசையில் இருப்பதற்கு காரணம் மேற்கில் மக்காவிலே உள்ள காபத்துல்லா இருக்கிறது. அதே மாதிரி சீனா போன்ற நாட்டிலே பள்ளிவாசல் கட்டினால் கிழக்கு நோக்கி கட்டுவார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகளிலே கட்டிய பள்ளிவாசல் எல்லாம் வடக்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ தான் அமைந்தது. ஆக உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்ட காபத்துல்லா என்கிற பள்ளிவாசல் மக்காவில் இருக்கிறது. அந்த மக்காவில் உள்ள பள்ளிவாசலை நோக்கி உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் கட்டப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு நாம் பல பெயர்களை வைப்போம். கூடஞ்சேரி பள்ளிவாசலுக்கு ஜாமியா பள்ளிவாசல் என்று வைத்திருக்கிறீர்கள். பல ஊர்களிலே மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இருக்கும், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசல் இருக்கும், கதீஜா நாயகி பள்ளிவாசல் என்று இருக்கும். அப்படி பெயர் வைத்த காரணத்தினாலே அந்த பள்ளிவாசலில் கதீஜா நாயகி வணங்குகிறார் என்று அர்த்தமாக அந்த பள்ளிவாசல் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பெயர் வைத்த காரணத்தினாலே மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை அங்கே வணங்குவதாக யார் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் நமது சமுதாயத்திலே அப்படிப்பட்ட சில பிரச்சனை கூட அவ்வப்போது எழுப்பப்படுகிறது. அதனால் நமது சகோதர சமுதாய மத்தியில் அப்படி மாரியம்மன் கோயில் இருந்தால் மாரியம்மன் தெய்வத்தான் வணங்க முடியும், சிவன் கோயிலாக இருந்தால் அங்கே சிவனைத்தான் வணங்க முடியும், விஷ்ணு கோயில் என்று இருந்தால் விஷ்ணுவைத்தான் வணங்க முடியும். ஆனால் முஸ்லிம்கள் எழுப்புகிற பள்ளிவாசல் எதுவும் பேரில் ஆயிரக்கணக்கில் பேர் வைத்திருந்தாலும் கூட அந்த பள்ளிவாசலை வணங்குவது எல்லாம் வல்ல ஒரே இறைவனைத்தான், அவனுக்கு உருவமில்லாத ஆண்டவனைத்தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் இந்த நாட்டிலே தோன்றிய மிகப்பெரிய சித்தர் சொன்னார். அந்த இறைவனை எங்கும் பறந்திருக்கக்கூடிய அந்த ஒன்றான இறைவனை சிலை வணக்கம் இல்லாத
உருவம் இல்லாத அந்த இறைவனை வணங்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் உள்ளே நுழைகிற பொழுது, அங்கே இறைவனை வணங்குகிற பொழுது, நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மணியன் அவர்கள் சொன்னது மாதிரி திருக்குறானை அவர் படிக்கிறதை கேள்விப்பட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். திருக்குறானை எங்கள் ஓதி எங்கள் பள்ளிவாசல் தூங்குகிறோம், அவ்வளவுதான். திருக்குறானில் வரக்கூடிய வசனங்களை ஓதித்தான் பள்ளிவாசலிலே தொழுகை நடக்கிறது. வேறு அங்கு எதுவும் கிடையாது. ஒரு முறை நமது குண்டக்குடி அடிகளான ஒரு சமயம் ஜமால்முது கல்லூரி பள்ளிவாசலுக்கு அழைத்து கொண்டு நான் போன பொழுது உள்ளே அழைத்து கொண்டு போனேன். உள்ளே பார்த்து விட்டு கேட்டார்கள், பள்ளிவாசல் உள்ளே எதையுமே காணவில்லையே, ஒன்றையும் காணவில்லையே, எதை நீங்கள் வைத்து வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். ஐயா, ஒன்றும் கிடையாது, இங்கே வணங்குவதற்கு எதுவும் கிடையாது. இறைவனை சுத்தமாக கைகால் கழுவி விட்டு உள்ளே நுழைந்து இறைவனுடைய வேதத்தில் உள்ள சில வாசகங்களை சொல்லி வணங்குவதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக தமிழ்நாட்டில் முஸ்லிம்களும் சகோதர சமுதாய மக்களும் ஆகிய நமக்கிடையே எந்த வேறுபாடும் கிடையாது. அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, அவர் சொன்னது மாதிரி உறவு கொண்டாடித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவு கிடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு காரியத்திலும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது, எந்த சகோதர சமுதாய சார்ந்தவர்கள் ஈடுபட்டக்கூடாது. இந்த நாட்டிலே நாம் தொன்று தொட்டு பேணி வளர்த்து வரக்கூடிய அந்த சகோதர வாஞ்சையை, சமூக நல்லிணக்கத்தை எப்போதும் பேணி காக்க வேண்டும். அப்படி பேணி காக்கக்கூடிய இடங்களாகத்தான் ஒவ்வொரு சிற்றூரும் இருக்கிறது, ஒவ்வொரு கிராமமும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த கிராமத்திலே உள்ள இதே அந்த நல்லிணக்கம் நகரங்களிலும் வர வேண்டும், எல்லா மக்களுக்கு இடையிலும் வர வேண்டும் என்ற உணர்வு இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவிலே நாம் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பள்ளிவாசலில் தினந்தோறும் ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள். இங்கே பேசிய மௌலானா இஸ்மாயில் ஹஜரத் அவர்களும், அப்துல் ஷக்கூர் ஹஜரத் அவர்களும், அதே மாதிரி பின்பு அபுத்தாயிர் ஹஜரத் அவர்களும், மற்றும் இங்கு பேசிய உரையாற்றிய பெருமக்கள் அத்தனை பேரும் இஸ்லாமிய கருத்தை பற்றி ஆழமாக எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். பள்ளிவாசல் என்கிறது தொழுகிற இடம் மட்டுமல்ல, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம். அங்கே சென்று வெளியே உள்ளே போகிற பொழுது நாம் எந்த நிலையில் போகிறோமோ அதை விட பள்ளியிலிருந்து வெளியே போகிற பொழுது நாம் மாறியவராகத்தான் செல்ல முடியும். உள்ளே போகிற போது அழுக்கோடு, மனதிலே இழுக்கோடு, கபடத்தோடு, கசடோடு, மாசோடு, மறுவோடு உள்ளே நாம் செல்லலாம். ஆனால் உள்ளே சென்று வெளியே போகிற போது மனதிலே உள்ள கசடுகளை நீக்கி, அழுக்கை போக்கி, இழுக்கை அகற்றி, தூய்மையான உள்ளத்தோடு நாம் செல்வதுதான் பள்ளிவாசலுடைய பண்பு. அதற்குத்தான் பள்ளிவாசல் இருக்கிறது, அதற்குத்தான் ஆலயம் இருக்கிறது, அதற்குத்தான் கோயில் இருக்கிறது, அதற்குத்தான் வேதங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். உலக மக்கள் எல்லோருமே ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். நம்முடைய முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவ என்று வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் அத்தனை பேரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர் என்பதிலே எந்த வேறுபாடும் கிடையாது. ஆதம் அவ்வாவுக்கு பிறந்தவர்கள் தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும். அதை கிறிஸ்தவர்கள் ஆதம் ஏவாள் என்று சொல்லுவார்கள். இந்து மதத்திலே சொல்லுவது பார்வதி பரமசிவன் என்ற தெய்வமாக என்று போற்றினாலும் கூட ஆதி காலத்திலே ரகுவம்சம் என்கிற அந்த சமஸ்கிருத வேதத்தில் 2வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், ஜகத்தக பித்ரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் என்றெல்லாம் ஆரம்பிக்கிறார். உலகத்தினுடைய தாய் தந்தை யார் என்றால் பார்வதி பரமசிவன் தான். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆதமவா எப்படி உலக மக்களுக்கெல்லாம் தாய் தந்தையோ, கிறிஸ்துவ மதத்திலே ஆதாம் ஏவாள் எப்படி உலக மக்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கிறார்களோ, அதே போன்று அந்த சமஸ்கிருத வேதத்துக்கு அந்த ரகுவம்ச இதிகாசத்தில் கூட உலக மக்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருப்பவர் பார்வதி பரமேஸ்வரன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிற்காலத்திலே கடவுள் என்று அவர் வணங்கக்கூடிய நிலை மாறி இருக்கு. ஆக உலகத்திலே உள்ள எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தோம் என்பதில் தான் உடன்பட்டிருக்கிறோம்.
முஸ்லிம்களாகிய நாம் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களாக உள்ள சகோதர சமுதாயத்தவரையும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர் அல்ல என்று நினைத்தால் அது இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. எல்லோருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த காரணத்தினாலேதான் எல்லோருமே அண்ணன் தம்பியாக தான் இருக்க முடியும், வேற வழியே கிடையாது. அவர் சொல்றது மாதிரி கொள்கையில வேறுபட்டிருக்கலாம். அவர் ஏடிஎம்கே, நான் முஸ்லீம் லீக், இவர் டிஎம்கே, அரசியல் கட்சி மாதிரி மதங்கள் அப்படித்தான் வேறுபடுகிற தவிர, ஆனால் பிறந்ததெல்லாம் ஒரே தாய் தந்தைக்கு தான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த உண்மையை ஒவ்வொரு மனிதனும் உற்று நோக்கி அதனை சரிவர புரிந்து கொண்டால் மக்கள் மத்தியிலே வேற்றுமை என்பது நிச்சயமாக நிகழாது. கொள்கையிலே வேறுபட்டிருந்தாலும், கோணத்தினால் வேறுபட்டிருந்தாலும், சீலத்தினால், குணத்தினால், பண்பினால் நாம் எல்லாம் ஒரே இனம், மனித இனம் என்ற உணர்வு வேண்டும் என்பதை பயிற்சிவிக்கக்கூடிய ஒரு இடம்தான் பள்ளிவாசல். அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் திருக்குர்ஆன் ஓதப்படுகிறது, நபிகள் நாயகனுடைய போதனைகள் போற்றப்படுகிறது, அவருடைய வரலாறு காட்டப்படுகிறது, சரிய சட்டங்கள் போதிக்கப்படுகிறது. அத்தனையும் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமும் திருக்குர்ஆனை முழுவதும் படித்து அப்படி நடக்க முடியாது. நபிகள் சொன்ன அத்தனை வாசகங்களையும் பின்பற்றி அதன்படி ஒவ்வொரு முஸ்லிம் நடக்க முடியுமா என்று நடக்க முடியாது. அதனால்தான் திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஹக்கீம் யார்? லுக்மான் ஹக்கீம் அவர்கள். திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற லுக்மான் ஹக்கீம் அவர்கள் நமது நாட்டு திருமூலர் மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டு வாழ்ந்தார் என்று திருமூலரை பற்றி சொல்வார்கள். திருமூலர் எப்படி பல ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தாரோ அது மாதிரி லுக்மான் ஹக்கீம் என்கிற அந்த ஞானியும் பல ஆண்டு வாழ்ந்ததாக சரித்திரத்திலே உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டியதை எட்டுவை நான் சொல்லுகிறேன். இதைத்தான் நபிமார்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் போதித்தார்கள். அந்த 8 என்ன என்றால், தொழுகிற பொழுது, இறைவனை வணங்குகிற பொழுது உன்னுடைய இருதயத்தை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள். இறைவனை வணங்குகிற பொழுது இருதயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள். அடுத்து, நீ உணவு உண்கிற பொழுது உனது தொண்டையை பாதுகாப்பாக வைத்துக்கொள். மூன்றாவது, 4 பேர் மத்தியில் இருக்கும் பொழுது உனது நாக்கை பாதுகாப்பாக வைத்துக்கொள். 4, அடுத்தவர் வீட்டில் இருக்கிற பொழுது உனது கண்ணை பாதுகாப்பாக வைத்துக்கொள். தொழுகிற பொழுது இருதயத்தை பாதுகாத்துக்கொள். உணவு உண்கிற பொழுது தொண்டையை பாதுகாத்துக்கொள். 4 பேர் மத்தியில் நடமாடுகிற நேரத்தில் நாவை பாதுகாத்துக்கொள். அதே போன்று என்ன சொன்னேன், அடுத்தவர் வீட்டில் இருக்கும் பொழுது கண்ணை பாதுகாத்துக்கொள். 4 சொல்லிவிட்டு 2 எப்பொழுதும் நீங்கள் மறக்காதீர்கள். 1, ஆண்டவனை எப்பொழுதும் மறக்காதீர்கள். கனவிலும் நினைவிலும் எந்த சமயத்திலும் இறைவனை மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் இறைவனை எப்பொழுது நினைத்துக் கொண்டிருப்பதை போல மரணத்தை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள். இறைவனையும் மரணத்தையும் மறக்காமல் இருங்கள், நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். 6, கடைசி 2 சொன்னார்கள், நீ பிறருக்கு செய்த நன்மை உடனடியாக மறந்துவிடு. நீ பிறருக்கு எந்த நன்மை செய்திருந்தாலும் அதனை உடனடியாக மறந்துவிடு. அதே நேரத்தில் உனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால் அதனையும் உடனடியாக மறந்துவிடு. நன்றல்லது நன்று அன்றே மறப்பது நன்று என்று சொல்றது மாதிரி இந்த மாதிரியான 8 விஷயத்தை சொல்லி அவர் சொன்னார். இது 1,24,000 நபிமார்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்து கொடுத்திருப்பதுதான் திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறவற்றை சாரமாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இதை சொன்னார். இதை பள்ளிவாசலிலே இத்தகைய கருத்துக்களை நமக்கு நாமே நினைவூட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த பள்ளிவாசல் விழாக்களிலே அறிஞர் பெருமக்களை அழைத்து நமது அருமை நண்பர் ஓஎஸ் மணியன் போன்ற சான்றோர்களை அழைத்து சகோதர சமுதாய பெருமக்களை அழைத்து நமக்கு நாமே நல்லதை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த விழாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக கூடஞ்சேரி ஜமாத்தாருக்கு எனது வாழ்த்து தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லாம் இறைவனுடைய பெருங்குரனை பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த மஸ்ஜிது
பிற மஸ்ஜிதுகளுக்கு, பிற பள்ளிவாசல்களுக்கு, பிற ஜமாத்துகளுக்கு எல்லா வகையிலும் ஒரு முன்மாதிரியான மஸ்ஜிதாக திகழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டிய நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய் சபையுடைய தலைமகன் அவர்களுக்கு அதுலாம் மற்றும் காதர் மொய்தீன் கல்லூரியுடைய கணிதத்துறை பேராசிரியர் அன்பு சகோதரர் எஸ் அப்பாஸ் எம்எஸ்சி எம்பில் அவர்கள் இந்த பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாபநாசம் ஊராட்சி பாபநாசம் ஒன்றிய முஸ்லிம் லீக்கினுடைய செயலாளர் ஏ தௌஃபீக் அஹ்மத் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. முன்னாள் ஒன்றிய தலைவர் திருமணக்குடி நடராஜன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. தரப்பில் அவருக்கு அருமாறு பாடுபட்ட மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குரு மகாலிங்க அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்னை கல்லூரி குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஹுமாயூன் கபீர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு கௌரவிக்கின்றோம். அப்படியே சுத்தி வச்சு எதுக்காக அப்படியே மாட்டிக்கணும். விடுங்க நீங்க விடுங்க. இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம். இப்பொழுது எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி நவில வருகின்றார் அதிராம்பட்டினம் கல்லூரியினுடைய பேராசிரியர் எஸ் அப்பாஸ் எம்எஸ்சி எம்பில் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். நன்றி உரை முடிந்தவுடன் பாங்கு சொல்லப்படும். அதன் பிறகு நம்முடைய தாய் சபை தலைமகன் அவர்களுடைய திருக்கரங்களால் பள்ளிவாசல் திறந்து வைக்கப்படும். அதைத் தொடர்ந்து 10 நிமிடங்கள் சுன்னத் தொழுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுன்னத் தொழுகை முடிந்தவுடன் இன்ஷா அல்லாஹ் குத்பா பேருரை நிகழ்த்தி தொழுகை முடிந்து துஆக்கள் ஓதப்படும். எங்களை அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கண்ணியமிக்க உங்கள் அனைவருக்கும் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிறப்பான உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் உங்களுடைய தொழுகையில் அப்படியே அமர்ந்து விடுங்கள். உங்களை தேடி நாங்கள் கொண்டு வந்து உணவு பட்டணத்தை தருவோம். அதை பெற்று எங்களை கண்ணியப்படுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் எழுந்து சென்று வர வேண்டாம். அனைவருக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. பஸ் போக்குவரத்து எல்லாமே இருக்கு. அதனால் தயவு செய்து பொறுமையுடன் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆதரவு ஊராட்சி மன்ற தலைவர் திரு காமராஜர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அழைக்கின்றோம். பட்டவர்த்தி கருணாகரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் சால்வை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றோம். எல்லா உலகம் ஏவனாய் காக்கும் வள்ளல் முனைக்கு வான்புகள் அனைத்தும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனுக்காக இறைபணியாற்றி நல் பாக்கியத்தை பெற்ற பண்பாளர்கள் கூடியிருக்கும் அவைக்கு மரபாக அன்றி உணர்வின் பிரிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழா சிறப்பிக்க வந்த அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் மற்றும் திரளான பொதுமக்களுக்கும் எங்களுடைய ஜமாத்தினர் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்ணிக்க முடியாத காரணங்களால் கலந்து கொள்ள முடியாத உடலாக
எங்கோ ஒரு பகுதியில் இருந்தாலும் இதயங்களை இங்கு அனுப்பி விழாவினை சிறப்பிக்க உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஜமாத்தினர் சார்பாக இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பள்ளி கட்ட ஆரம்பித்தது முதல் இன்று திறப்பு விழா வரை எங்களுக்கு உதவி புரிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை ஜமாத்தர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த விழா சிறப்பிக்க பேருதுணையாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மாவட்ட தலைவர் பஷீர்பாய் அவர்களுக்கு எங்களுடைய நாட்டாண்மை அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிப்பார்கள். இவ்விழா அமைதியுடனும் சிறப்புடனும் நடைபெற உதவிய காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், தீயணைப்பு துறையினர், எங்களுக்கு பந்தல் டெக்கரேஷன் செய்துள்ள கேசவன் மற்றும் மைக் செட்டு கொடுத்த சின்னப்பா அவர்கள், வாட்டர் சப்ளை செய்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற உதவிய எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை எமது நன்றி உரைக்கு செவிமடுத்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய அருமை சகோதரர் முருகதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிக சிறப்பான முறையிலே எங்களை கண்ணியப்படுத்தும் வகையிலே, எங்களுடைய சமுதாயத்தின் கண்ணியப்படுத்தும் முறையிலே காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய காவல்துறை ஆய்வாளர்களுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடன் இணைந்து 5 காவல்துறை துணை அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் எங்களை கண்ணியப்படுத்தினீர்கள், நாங்கள் உங்களை கண்ணியப்படுத்துகின்றோம். பாருங்கள். SPCID அவர்களுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். திருமிகு சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிவகங்கை மாவட்டத்தினுடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி KZ இனாயத்துல்லா அவர்கள் இப்பொழுது வாங்கி சொல்லுவார்கள். அதன் பிறகு திறப்பு விழா நடைபெறும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على പിന്നെ പിടിയോട് ഇങ്ങോട്ടാ ഇങ്ങോട്ടാ சார் நீங்க கையெடுத்து